அண்மை செய்தி. விழுப்புரத்தில் காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு தெருக்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பெஞ்சல் புயலின் எதிரொலியாக விழுப்புரத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. விழுப்புரத்தில் காலை முதலே கனமழை கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் விழுப்புரத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். NGGO காலனி பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட கேட்கலாம். தாமோதரன், தற்போது பெஞ்சல் புயலின் எதிரொலியாக விழுப்புரத்துல கனமழை காலையிலிருந்தே கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழல்ல பல்வேறு பகுதிகளில் வெள்ளமும் சூழ்ந்திருக்கிறது. காட்சிகளை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. மழைநீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருதா? முழு விவரங்கள். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் பலத்த பாதிப்பினை ஏற்படுத்தி வருகிறது. தற்பொழுது கனமழையானது அதிகப்படியாக பெய்து வருகிறது. புயலுக்கு முன்பு மழை கம்மியாக இருந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் தற்பொழுது புயலுக்கு பின்பு புயல் கரையை கடந்த தொடர்ந்து நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. இந்த மழை அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் தான் அதிகபட்சமாக மழை பெய்து வருகிறது. தற்பொழுது விழுப்புரம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. விழுப்புரம் நகரில் உள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்கி நிற்பதுடன் வெள்ளம் போல காட்சியளிக்கிறது. சாலைகளே தெரியாத அளவிற்கு மழை வெள்ளம் காட்சியளிக்கிறது. சாலைகளிலேயே வெள்ளம் போல மழை, காட்டாற்று வெள்ளம் போல ஆறு ஓடுவது போல சாலைகளில் மழை நீர் தண்ணீரானது ஓடி வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் NGGO காலனி பகுதிகளில் மழை நீரானது அதிகப்படியாக தாழ்வான பகுதி என்ற காரணத்தால், வாய்க்கால் வசதி இல்லாத காரணத்தால் அந்த பகுதியில் முழுவதுமாக மழைநீர் தேங்கியுள்ளது. வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீர் வீடுகளுக்கு உள்ளேயும் மழைநீர் சென்றுள்ளது. இதே போன்று ஷேர் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் முழுவதுமாக பாதி அளவிற்கு, அதாவது ஷேர் ஆட்டோவில் ஏற முடியாத அளவிற்கு பாதி அளவிற்கு முற்றிலும் நனைந்து காணப்பட்டு வருகிறது. இருசக்கர வாகனத்தில் கூட அந்த வழியாக செல்ல முடியாத அளவிற்கு மிகுந்த சிரமத்திற்கு பொதுமக்கள் உள்ளாகி வருகின்றனர். இந்த பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைத்திருந்தால் இது போன்ற தண்ணீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் மற்றும் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட அனைத்து ஒரு இடம் கூட பாக்கியில்லை. அனைத்து இடங்களிலும் மழை நீரானது சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது. மேலும் இந்த மழை அதிகரித்தால் அதிக பாதிப்பினை ஏற்படுத்தும் என தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.